வச்சுக்காதுடா யாரும் வந்து வர சரவரையில அம்பு தும்பு வச்சுக்காதடா யாரும் வந்த புசு புற வரையில பேசாமப்பா ஆயம்பாடு தானே போறான் போகட்டும். அவனுக்கு எப்ப பாதை கிடைச்சு ஒதுங்குறானோ அதுக்கப்புறம் நம்ம போய்க்கலாம். ஒன்னும் அவசரம் இல்ல, பேசாம உட்காந்து வா. போங்கடா விளையாடா. என்னங்கடா ஹாரன் அடிக்கிற அளவுக்கு திமிராயிடுச்சா? ஓட மணலா? போங்கடா போங்க, வேகமா போயா. ஹாரன் அடிக்கிறீங்களா? இருங்கடி, இப்ப நான் போன் அடிக்கிறேன். ஹலோ சார், தாசில்தாருங்களா? சார், நான் சிலுக்குவார்பட்டில இருந்து போஸ்பாண்டி எம்எல்ஏ எம்ஏஎம்ஃபில் பேசுறேன். நாட்டுல என்ன சார் நடக்குது? அதிகாரிகளா இருக்கீங்களா இல்லையா? நாடு எங்க சார் போகுது? நாடு நாசமா போகுது. உனக்கு என்ன பிரச்சனை? அதத்தான் சார் நானும் சொல்றேன். ஊர்ல இருக்க ஓட மணல்லாம் அள்ளிட்டு போய் டவுனுக்குள்ள விக்கிறாங்க சார். இப்படி ஓடல இருக்க மணல்லாம் அள்ளிட்டா நம்ம நாட்டுல கனிமவளம் இல்லாம போயிடும் சார். கனிமவளம் இல்லைன்னா ஓம் பேர பிள்ளைங்க ஏன் பேர பிள்ளைங்க எல்லாம் குடத்தை தூக்கிட்டு தண்ணி எடுக்கிறதுக்கு செவ்வாய் கிரகத்துக்கு போகணும். தேவையா சார்? அது சார் ரைட்டு. நாட்டுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சாலே இப்படித்தான் பேலன்ஸ் இல்லாம போயிருது. ஏண்டா, எத்தனை தடவை சொன்னாலும் திருந்தவே மாட்டீங்களா? வண்டிக்கு 35,000 ஃபைன், பெனால்ட்டி கட்டிட்டு ஆபீஸ்ல வந்து வண்டி எடுத்துங்க. ஏண்டா மாப்பிள, வண்டி வாங்கி 10 வருஷமாச்சு, இன்னும் பைனான்ஸ் கட்டி முடிக்காம இருக்கீங்க? போயா. ஆரன் அடிக்காதுன்னு கேட்டையா? இப்ப பாரு, உன்னால எனக்கு 1 லட்ச ரூபா நட்டான். இங்க தானே வச்சேன். எங்க இதைத்தானப்பா தேடுற? போய் சோத்தண்டா தூக்கிட்டா. ஓடு 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 ஓடு. கொஞ்சம் பாருடா, குழம்ப தாளிச்சுக்கிறேன். தாளிச்சுக்கிறியா? எப்பா, முன்னாடிலாம் 6 மணிக்கு எழுந்து சுறுசுறுப்பா வேலை செய்வ. இப்பெல்லாம் எந்திரிக்கவே 8 மணி ஆகுது. வர வர சோம்பேறித்தனம் கூடி போச்சுப்பா உனக்கு. இவரெல்லாம் எப்படி வாழ்க்கையில உருப்பிட்டு சாதிக்க போறாரோ. ஏன் மம்மி, எப்படி இந்த ஆளெல்லாம் ஓகே பண்ண? குழியில ஊத்தே. ஏப்பா, நம்ம நாய்க்கு சோறு வச்சுட்ட? இன்னும் வைக்கலையாப்பா? தயவு செஞ்சு வச்சிடாத. அது கடுப்பாய் கார் எடுத்துட்டு காரைக்குடி பக்கம் போயிட போகுது. ஏன்பா, சாம்பார் நல்லா இல்லையா? இதுக்கு பேர் சாம்பாரா? பருப்பை கழுவிட்டு மீதி தண்ணி இங்கே ஊத்திருக்கிற. ஏன்பா விடிஞ்சு விடியம்னே போய் சொல்ற? வர வர உங்க அப்பனோட கஷ்டம் உனக்கு புரிய மாட்டேங்குது. 2 வயசுல உங்க அம்மா உன்னை விட்டுட்டு போயிட்டா. நான் தான் கஷ்டப்பட்டு. உன்னவன் கஷ்டப்பட சொன்னது? அம்மா செத்ததுக்கு அப்புறம் உடனே ஒரு கல்யாணத்தை பண்ணியிருந்தீங்கன்னா சித்தி கையால நல்லா ருசியா சாப்பிட்டு இருந்திருக்கலாம்ல. என்னது சித்தியா? யா, சரிப்பா, எல்லாருக்கும் பொண்ணை பிடிச்சிருக்குல்ல, அப்புறம் என்ன தட்டை மாத்திக்கிற வேண்டியதானே? டேய் போஸ்பாண்டி, இவள கொப்பனை கல்யாணம் பண்ண விட்ட அவ்வளவுதான். அப்புறம் நீ வீட்டுக்கு வெளியதான் போறீங்க. போறா வெடிகுண்ட. நானாடா கல்யாணம் பண்ண வேணான்னு சொன்னேன்? நீ எங்கடா என்ன பண்ண விட்ட? அப்ப எனக்கு 6 வயசு, அறியாத பருவம், அப்படிதான் இருந்திருப்பேன். நீ தான் தலையில் 4 தட்டி பண்ணி இருந்திருக்கணும். பேசுவடா. எவ்வளவு ஒருத்திய கல்யாணம் பண்ணி நான் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருந்தேன்னா அப்போ தெரியும்டா உனக்கு சித்தியோட கொடுமை என்னன்னு. ஆமா ஆமா, இந்த கொடுமைக்கு அந்த கொடுமை எவ்வளவோ மேலு. போடா போய. அந்த அம்மா உன வேணான் இருக்கும் கதை விடுற. சாமி வணக்கம். வணக்கம் சாமி. இது என் மூத்த மக. 7 கலத வயசாச்சு. கல்யாணம் நடக்க மாட்டேது, ஒண்ணும் நடக்க மாட்டேது. அப்படி ஒண்ணு நடக்குமா நடக்காதா பார்த்து சொல்லுங்க. அவ்வளவுதானே, கேட்டு சொல்லிடுவான். அத்தா வீடு காத்த பேச்சு ராக்காச்சி சீலக்காரி பெத்தனா மூலக்கர பாண்டி அங்காளம்மா தெங்காளம்மா ஒத்தடா கண்ணை திறந்து பாரு. அவளை பிடிச்சது காத்து கருப்பு பேய் பசாத திட்டு முறப்பாடு பிள்ளை சோனியம். அதை விட்டு விலைக்கு உன் பிள்ளைக்கு ஒரு மாங்கல்ய பிச்சை போறாங்க கருப்பா. செருப்பட்டி முத்தையா 2 2 4 நடக்கும்டானப்பா. நடக்கும்னா எப்ப நடக்கும்? அதையும் அப்ப கருப்பங்கிட்டே கேட்டுருவான். 4 4 8 என்னப்பா நடக்காதுட்டியா? என்னடா இருப்பா, அண்ணன் டென்ஷன் ஆகுறாருல, கரெக்டா பார்த்து சொல்லு, கன்ஃபியூஸ் பண்ணாத. மாறுநாட்டு கருப்பா வந்து சொல்றான். கருப்பேன் குசும்புக்காரன்
கரெக்ட் பண்ண சொல்றானப்பா. என்ன சாமி கரெக்ட் பண்றது? கூற சவ ஒண்ணு, கூவாத சவ ஒண்ணு. இல்ல விளாட்டங்கறியில நெஞ்சு கறி இல்லாட்டி கழுத்து கறி 1 கிலோ. ஆச்சி மட்டன் மசாலா பாக்கெட்டு 2. கருப்பேன் விரும்பி சாப்பிடுறேன் கோட்டர் சரக்கு. வடநாட்டு சுருட்டு 1 பண்டல். கடைசியா கருப்பனுக்கு ரோபன் கூலிங் கிளாஸ் 1. வெயில் ரொம்ப சாஸ்தியா இருக்குல்ல, அதான். இதெல்லாம் வாங்க போகும்போது வெளியில யார்ட்டையும் சொல்லவும் கூடாது, பேசவும் கூடாது. இதெல்லாம் வாங்கிட்டு வந்து அந்த கருப்பனுக்கு படையில போட்டு திரும்பிப்பாங்க போனீங்கடா. உன் மகளுக்கு 10வது நாள் கல்யாணம், 20வது நாள் கருப்பம், 300வது நாள் அந்த கருப்பனே உனக்கு பிள்ளையா வந்து பிறக்கும்டான்ல. அப்படி என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி 4 எடுத்தா நம்ம குடும்பம் பணக்கார குடும்பம் ஆயிரும். எல்லாத்தையும் அழிக்கிட்டாங்களா? இது நம்ம கடைக்குட்டி கோடிக்கு பேபுல நாரம் எங்க இருக்கோ? நான் ஒருத்தனை புடிச்சிட்டேன்னா ஒரு தடவையாவது அடிக்காம விட மாட்டேன்டா. கை 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 நீல ஒரு ஆம்பளையோட கையை விடுறா. கை சப்பா வலிக்குதுடா. யார் எங்க கோடி போஸ்ட் பண்ணி கனவை கலைச்சிட்டாங்களே. வணக்கம் சார். ஏண்டா கையில வணக்கம் வைக்க மாட்டியா? கை தான் தலையை தாங்கிட்டு இருக்குல்ல. ஏன் அந்த கை என்ன பண்ணுது? ஆய் கழுவுற கையில ஆபீசருக்கு வணக்கம் வச்சா நல்லாவா சார் இருக்கும்? இங்கே இன்னொருவோட வணக்கம் வை பாப்போம். வர்றவங்களுக்கு போறவங்களுக்குலாம் வணக்கம் வைக்கப்படும்னுங்கிற போர்டா மாட்டியிருக்கான். சும்மா இன்னும் ஒரு தடவை தான் வைப்பேன், அதுக்கப்புறம் கேட்கக்கூடாது சொல்லிவிட்டு. வணக்கம் சார். என்ன சார் சும்மா தூரங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன சார் உங்களுக்கு கேஸ் தானே சார் வேணும்? அப்படியே டெல்லி பக்கம் போங்க. அப்பா பிள்ளைங்களை ரேப் பண்றாங்க, அவங்கள அட்டாக் பண்ணுங்க. இல்ல பாம்பேல பாம்பு வைக்கிறாங்களா, அவங்கள போய் பிடிங்க. அதெல்லாம் விட்டு சும்மா அமைதியா படுத்துற தமிழ்நாட்டு பசங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. கையெடுங்க சார், போய் ஐஜி வர சொல்லுங்க சார். உனக்கு ஐஜி வேணுமா? சார் வீட்டுல போய் ஜட்டி போட்டு வந்துடுங்க சார். எப்படி சார் நம்ம செட்டப்பும் கெட்டப்பும்? ஹிந்தி ஹீரோயினி சூப்பர்ல. பேர் என்ன சார்? கத்ரினா கைஃப், சல்மான் கான் ஆளு. அத விடுங்க சார், அங்கிட்டு பாத்தீங்களா உங்கள மாதிரியே ஏட்டையா கட்டப்புல சும்மா நட்டுன்னு இருக்கனா? போட்டனா ஏட்டையா யாரு எஸ்பி யாருன்னு கூட தெரியல. நீங்களா டிஎஸ்பிடா? அவன் கஷ்டப்பட்டு ஐபிஎஸ் படிச்சு போஸ்டிங் வாங்கினா நீங்க டிசைன்ல டிஎஸ்பி ஆகுறீங்களா? ஆமா, சும்மா எங்களே வந்து மிரட்டுங்க. அங்க சூர்யா விக்ரம்ல உங்களை கேட்டா போலீஸா நடிக்கிறாங்க, அவங்க எல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டீங்க. இது கூட பரவாயில்ல, மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் நான் தான் டிஎஸ்பின்னு சொல்லி தர்றாரு. அதாரு மாப்ள. சரி கமா பத்னிசா, திஸ் இஸ் டிஎஸ்பி. சார் மேல கை வைக்காதீங்க சார். நீங்க நினைக்கிற மாதிரி நாங்க தனி ஆள் கிடையாது. எங்களுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது, எங்களுக்குன்னு ஒரு சங்கம் இருக்குது. சங்கமா? வருத்தப்படாத வாலிபர் சங்கம் தலைவர் போஸ்பாண்டி, செயலாளர் கோடி. ஏண்டா உங்களுக்கு ஒரு சங்கம், அதுக்கு ஒரு போர்டு, கொடி வேறையா? ஏட்டையா இந்த போர்டையும் கொடியும் புடிங்க வண்டியில ஏத்தியா? சார் எங்க சங்கத்து போர்டு மேல கைய வச்சா யாரா இருந்தாலும் தூக்குவா, எவனா இருந்தாலும் வெட்டுவா. ஏட்டு சங்கத்து போர்டு மேல கை வைக்கிறது ஒண்ணு, சனியனை சாப்பாட்டு கூப்பிடுறது ஒண்ணு. போர்டு மேல கைய வச்சா கோடி சும்மா இருக்க மாட்டேன் சார், தீ குளிப்பா. முதல்ல மேல் குளிடா. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. ஐயோ யாட்டியா காமெடி பண்ணிட்டாரு. கைலி கலண்டற போறா. இங்க வாடா. பெரிய டென்ஷன் ஆவற. இதெல்லாம் சட்ட ரீதியா சந்திப்போம்டா. நம்ம சட்ட ஆலோசகருக்கு போனை போடு, இந்த போலீஸ் மேலே ஒரு கேஸ போட்டு விடுவோம். சதாசிவம் சதாசிவம் சதாசிவம். கொடிய புடுங்கிறது கேஸ போட்டு கோர்ட் வரைக்கும் கொண்டு வந்துட்டானே. ஏன்பா உங்களுக்கு வாதாட வக்கீல் வச்சிருக்கீங்களா இல்ல கோர்ட் மூலமா ஏற்பாடு பண்ணணுமா? அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். யாரு வக்கீல் வீரச்சா. வக்கீலா? கணம் கோர்ட்டார் நீதிபதி அவர்களே, சூரியன் உதிப்பதோ கிழக்கு, சுந்தரி அளப்பதோ வழக்கு, சும்மா இருக்கும் மாட்டை உழவுக்கு பழக்கு, சூடு மறக்க போகுது என் முதல் வழக்கு. எப்படி நம்மால் பின்றேன் பாரு. சும்மாவா? நம்ம சங்கத்தோட ரத்தம் உடம்புல ஓடுது இல்ல? சிங்கார சிட்டு, சிவந்தூர் ரோஜா மொட்டு, என் கட்சிக்கார சொத்து. சொல்ல வந்த விஷயத்தை நேரா சொல்ல போறியா இல்லையா? அது ஒண்ணு இல்லையா, என் கட்சிக்காரங்க வருத்தப்படாத வாலிபர் சங்கம்னு வச்சிருந்தாங்க. அவங்க சங்கத்தோட போர்டையும் கொடியும் கிழிச்சு அசிங்கப்படுத்தி பெரும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கிட்டாரு. அதனால குறைஞ்சபட்ச தண்டனையா ஒரு 1 லட்சம் ரூபாய் வாங்கி அவங்க கிட்ட கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டும் இல்ல நீதி சக்கரவர்த்தி அவர்களே, என்னுடைய கட்சிக்காரருடைய சங்கம் அரசாங்கத்தால் அங்கீகரிக்கப்பட்ட சங்கம். அதற்கான பதிவுச் சான்றிதழை தங்கள் பார்வைக்கு முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன். கீழே போடாம கொடுத்துருமா? தட்ஸ் ஆல் யுவர் ஆனர்.
இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட இன்ஸ்பெக்டர் சதாசிவம் அவர்களுக்கு 5000 ரூபாய் அபராதம் விதித்து வருத்தப்படாத வாலிபர் சங்கத்தின் போர்டையும் கொடியையும் இருந்த இடத்திலேயே வைக்க வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்ப்பு வழங்குகிறது. வர்றேன் பாரு. பஸ் ஸ்டாண்ட்ல நிக்க தேவையான பர்சனாலிட்டி இருக்கு ஃபுல்லா. டேய் தள்ளி உட்கார்றா. டேய் என்ன இடம் ஓ இஷ்டத்துக்கு வருவ இடம் கொடுப்பாங்களா? இல்லடா. இல்லடா, உனக்கு இடம் இல்லடா. மாப்பிள்ள வீட்ல வீட்டிலேயே இருந்துக்கிற வேண்டியதானே? எல்லாம் உனக்கு வீட்டை தேடி வருமா? எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. இப்ப வர்ற பஸ்ஸை மிஸ் பண்ணியிருந்தா என்ன பண்ணுவ? ஐயா பஸ்ஸே போயிடுச்சியா, போன பஸ்ஸை ஓடி போய் பிடிக்க முடியுமா? டேய் ஓவே சொல்லுங்க இவங்கள. டேய் உனக்கு எத்தனை மணிக்கு பஸ்? 8:10. உனக்கு 8:10. எத்தனை மணிக்கு வந்த? 3:45. பாத்தியா, அவங்க புள்ளையா நீ புள்ளையா? நியாயமா பார்த்தா நீங்களா ராத்திரில இருந்து படுத்து கிடந்திருக்கேன்டா. ஏண்டா வாழ்க்கையில உன்ட்ட டிடி காசுன்னு இல்லையேடா. அது டெடிகேஷன் மாப்பிள்ள. அப்பா கோபத்துல பேசுறப்ப கரெக்ட் எல்லாம் பண்ண முடியாது. நீ நில்லு. நீ எல்லாம் வாழ்க்கையில திருந்தவே மாட்டடா. தலைவரா இருந்தாலும் டைமிங் முக்கியம்டா. நீ எல்லாம் பட்டா யூ பிளடி சீட். உனக்கு இடம் தர முடியாதுடா. உனக்கு எத்தனை மணிக்குடா பஸ்? 8:20டா. எனக்கு 8:10க்குடா. நான் ஓம் பஸ்ல வரல, நீ ஏன் பஸ்ல வராத? ஐயோ எனக்கு பஸ் வந்துருச்சுப்பா. விட்டுமே. ஹே எப்படா நம்ம 8:10 பஸ்? அதுக்கு என்னவா இப்ப? எழுதிடலான்னு முடிவு பண்ணிட்டேன்டா. ஹே எர்ரா பேப்பரையும் பேனாவையும் எழுதிக்கடா. சொல்லு மாப்ள. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. சூப்பர்ரா மாப்ள. கவி பேராசி ஏன் ரவுமானவே மிஞ்சிட்டடா மாப்ள. குழப்பத்துல பிறந்தவனே ஒரு டீ வாங்கி கொடுத்தானா எது வேணாலும் பேசுறது. சங்கத்துல பெரியவர் நீயே கொண்டு போய் டீ-ஷர்ட்டை கொடுத்த. அடுத்து நம்ம பஸ் 8:20 வருதுல்ல, நாங்களும் எழுதுவோம்ல. நீ பேசும்போதே ஸ்பெல்லிங் மிஸ்டேக் கொடுவேன். டேய் நீங்க இவங்க மோசமானவங்க. இவங்க கொடுத்து பிக்கப் பண்ணிட்டாங்கன்னா யாராவது ராசியான கையா இருந்தா நல்லா இருக்கும். யாரை பிடிக்கலாம்? ஒன்னதான் வா. எந்த கிளாஸ்? 11th. கிளாஸ் டீச்சர் யாரு? கல்யாணி. நம்ம கல்யாணி. கல்யாணி டீச்சரா? காட் இஸ் கிரேட். எக்ஸ்கியூஸ் மீ. போதும் கொடுத்துருங்க தலைவரே. கிளாஸ் டைம் ஆச்சு போலாம் வா. என்னது? லவ் லெட்டர். ஐயோ லவ் லெட்டரா? எனக்கு வேணாம். நான் படிக்கணும். படிக்கிற வயசுல நான் லவ் எல்லாம் பண்ண மாட்டேன். வீட்ல தெரிஞ்சிட்டா அடி பின்னி எடுத்துருவாங்க. போட்டேன்னா உனக்கு லவ் லெட்டர் கொடுக்குறேன்னு நினைச்சியா? ஆளையும் மூஞ்சியையும் பாரு. பிளே ஸ்கூல் போற வயசுல உனக்குலாம் லவ் லெட்டர் கேக்குது? சிவனாண்டி மக தானே நீயே? இரு உங்க அப்பன்ட்ட சொல்றேன். உன் மக என்கிட்ட லவ் லெட்டர் கேக்குறான்னு. நான் இப்ப கேட்டேன். இப்ப கேட்டில்ல? இது என்னன்னு? அது போதுமே. நான் ஸ்கூலுக்கு போறேன். இந்த லெட்டர் உங்க கிளாஸ் டீச்சர் கல்யாணிக்கு. நீ என்ன பண்ற? இதை கொண்டு போய் அவங்கள்ட்ட கொடுத்து, டீச்சர் போஸ்பாண்டி MA MPhil சார் இந்த லெட்டர் உங்கள்ட்ட கொடுக்க சொன்னாரு அப்படின்னு கொடுத்துறியா? ஐயோ டீச்சர் என்ன கொன்னே விடுவாங்க. ஐயோ அப்ப உங்க அப்பன் சிவனாண்டிட்ட சொல்லிட வேண்டியதான். ஆல் தி பெஸ்ட்யா. என்ன எழுதிருக்காங்கன்னு படிச்சிரோமா? Today we are going to talk about Thomas Alva Edison. லதா பாண்டி கையில என்ன பேப்பர் வச்சிருக்க? லவ் லெட்டர் டீச்சர். லவ் லெட்டரா? கொண்டாங்க குடு. எல்லாரும் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க. பட்ட பகலிலே ஏய் நீ நில்லு. பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே. டீச்சர் நான் படிக்கிறேன் டீச்சர்.
பட்ட பகலிலே பங்குனி வெயிலிலே என்னை பார்த்து சிரிக்கும் நிலா. அடடே ஆச்சரியக்குறி. கரெக்ட் டீச்சர். போட்டோனா படிக்க வேண்டிய வயசுல லவ் லெட்டரா? ஒரு பொம்பளை புள்ள பள்ளிக்கூடத்துக்கு வரும்போதும் போகும்போதும் குனிஞ்சு தலை நிமிராம நடக்கணும். ரோட்ல நிக்கிற பசங்களை பார்த்து பல்லிழிச்சினா இப்படிதான் லவ் லெட்டர் தான் வரும். டீச்சர், லவ் லெட்டர் எனக்கு இல்ல, உங்களுக்கு தான். எனக்கா? யார் கொடுத்தா? அப்படியே ஜன்னல் வழியா எட்டி பாருங்க. ஐயோ, இவங்களா? பொறிக்க பசங்களாச்சே. இவங்க கிட்ட எல்லாம் எதுக்கு லெட்டர் வாங்கிட்டு வந்த? வலுக்கட்டாயமா கொடுத்து விட்டாங்க டீச்சர். இங்க பாரு, இந்த விஷயம் யாருக்கும் தெரிய வேண்டாம், நமக்குள்ளே இருக்கட்டும். ஓகே? ஐயோ, பாத்துட்டேன். எங்க ஓடுற? இங்க வா. லெட்டர் கொடுத்தியா? கொடுத்துட்டேன். டீச்சர் என்ன சொன்னாங்க? நாளைக்கு காலையில 8 மணிக்கு வர சொல்லிருக்காங்க. அட குட் ஜாப் யா. ஆல் தி பெஸ்ட் யா. அரை விலையில 500 ரூபாய் தான். 500 ரூபாய் டி ஷர்ட் கா விலையில 200 ரூபாய் தான். 90 ரூபாய் பனிய மட்டும் அதே விலை 90 ரூபாய் தான். இந்த ஸ்டைல்ல போனா நாளைக்கு என்ன ஆகும்? சேரும் கூடாத காதல் கூடும். வாங்க சார், வாங்க சார். என்னது என்னைக்கு இல்லாம நம்ம நாய் இன்னைக்கு இப்படி குலைக்குது? ஆத்தாடி. ஏய் சரி சரி, நம்ம பையன் தான் சொன்னா கேளு. ஒண்ணு பண்ண மாட்டேன். நீ போஸ் பண்ணியா? டெரரிஸ்ட் சைலன்ட் மேட்டரா. இங்க வாடா, கடிச்சிர போதுடா. ஏண்டா என்னடா அதெல்லாம்? டீச்சர். ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டியே, இன்னைக்கு மட்டும் என்னவா புதுசா? அது இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு பாத்துட்டு போலாம். இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட. அதானே, என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன். பாதை இந்த பக்கம் இருக்கு தலைவரே. இந்த நாய் எல்லாம் குலைக்கிற அளவுக்கு நம்ம கெட்டப்பு கேவலமா இருக்கு. இல்ல தலைவரே, நம்ம ஊர் நாய்களுக்கு இருந்தா இந்த மாதிரிலாம் பார்த்து பழக்கம் இல்ல. அதுகளுக்கு எவனோ செம்புதிட வந்துட்டா நினைச்சு குலைக்குதுங்க. ஓ, பட் இது அந்த நாய் நினைச்ச மாதிரி தெரியலையே. ட்ரெஸ் சூப்பரா இருக்கு தலைவரே, அருமையா இருக்குது. நான் போஸ்ட் பண்ணி எங்க கிளம்பிட்ட? ஒரு சில்லற வேலையா ஜெர்மனி வரைக்கும் போறேன். ஜெர்மனி போறியா? அங்கதாப்பா காக்கா மீ முறு போட்டு இருக்கான், கேட்டேன்னு சொல்லுப்பா. இருப்பா, திடுப்புன்னு வந்து இறங்கி இருக்கேல, அவங்களுக்கு ஒரு பதட்டமா இருக்குமா இல்லையா? போக போக பார்த்துட்டு செத்துருவாங்க, செட் ஆயிருவாங்கப்பா. போ, அந்த அடுப்பு வாங்கி அட்டாக் பண்ற. இங்க எல்லாம் இடம் லண்டு வாக்காமையே பாரியில முறுக்கு சொல்றானா? போ மாப்ள. பாவம், அநியாயமா ஒரு டீச்சரை ஸ்கூலை விட்டே விரட்ட போறேன். டேய், இந்த கெட்டப்ல அவ என்ன பாக்குறா, ஏ அழகுல அவ தோக்குறா. அப்புறம் கைத்துல தொங்குறா. டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி 8:30 இன்னும் பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க. டேய், 10:45 ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க. ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டே போட்டாரா? மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2 காந்தி சைடா கருவாப்பேல. ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்பெல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா? அதானே. ஒரு நிமிஷம் இரு. இந்த அவள வக்கனையா பேசுறியா? அப்புறம் நீ எதுக்கு நீ கடைய போட்டியா? எம்பிஎல் படிச்சவனுக்கு காந்தி ஜெயந்தி தெரியல, நான் இறந்த பழம் வைக்கிறவனுக்கு எப்படிப்பா தெரியும்? போஸ்ட் பண்ணி வா, சீக்கிரம் போறேன். சொல்லுங்கள் டாடி, சொல்லுங்கள். இல்ல போஸ் பாண்டி, பெரியப்பாவும் நானும் லோன் விஷயமா பேங்க் மேனேஜரை அவர் வீட்டுல போய் பார்க்க போறோம். பாருங்க, நீ இந்த மாட்டை புடிச்சிட்டு போய் கொஞ்சம் பெரியப்பா தோட்டத்துல கட்டிட. என்னது, நான் மாட்டை பிடிச்சிட்டு போணுமா? ஓ, 1000 ரூபாய்க்கு சட்டை, 500 ரூபாய்க்கு பேண்ட், 800 ரூபாய்க்கு ஷூ போட்டு மாட்டை பிடிச்சிட்டு போனா என்ன நினைப்பாங்க? அடுத்த ராமராஜன் நீ தான் நினைப்பாங்க. தலைவனை பத்தி தப்பா பேச மாட்டாங்க. அப்ப மாட்டை பெரியப்பாவே அழைச்சிட்டு போட்டும்பா. நீ கொஞ்சம் இந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணி கூட வச்சாங்கடா. அதுக்கு நான் மாட்டையே பிடிச்சிட்டு போயிருவேன். கொடுங்க பெரியப்பா. அப்படின்னா நம்ம பரம்பரையில யாருமே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணுறாதா? வா, போற வழியில அவனாவது மாட்டுவான். அந்த பக்கமா போய் பேசிக்கங்க. டேய் வாடா, நான் அப்படியே மாட்டை பிடிச்சி தோட்டத்து பக்கம் போவோம். ஏய், உன் கோமனை காத்துல பறக்குதுன்றக்காக என் கோமனத்தை பறக்க விட ஆசைப்படுற பத்தியா? எப்படி நம்ம ஃப்ரெண்டா வந்துட்டு இவ்வளவு விவரமா பேசுறான்? வேற ஏதோ பிளான் பண்றேன். டேய், நம்ம மொட்டை பெரியப்பா தோட்டத்துல எள்ளி மரத்துல எள்ளியா காய்ச்சி தொங்குதாண்டா. என்ன மரத்துல இளநீ ஏக்காம ஆப்பிள் ஆரஞ்சு காய்க்க? அதுதான்டா நானும் சொல்றேன். நீங்க வாங்கடா.
இவனா இந்த நிலைமையில பார்த்தா நம்மள ரொம்ப டேமேஜ் பண்ணுவானே. இவன் தான் கரெக்ட். செயலாளரே, இன்னைக்கு சன் ரொம்ப டூ மச்சா இருக்கு. எனக்கு கண்ணு வேற கூசுது. இந்த மாட்டை வம்சம் பிடிச்சீங்கன்னா நான் கண்ணாடி தலைவரே, நீங்க உங்க வேலையை பாருங்க தலைவரே. கொடுங்க. செயலாளர் நான் சும்மா தானே இருக்கேன். மண்டையா காட்டுங்க. இதெல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பர். யாருக்கிட்ட சிக்க மாட்டானே செயலாளரே. நான் ஜிப்பு போடணுமா? ஜிப்பு போடணுமாடா? ஜிப்பு போடணுமா? பிளான் எனக்கு தெரியும்டா, கொண்டு விடுவேன். வா. நான் போஸ்ட் பண்ணி எங்க வீட்டுல 2 எருவு மாடு இருக்கு, கொஞ்ச நேரம் மேய்ச்சி வர்றது. கேக்குறாருல சொல்லுப்பா. என்னைய கேக்குறதுக்கு அவன் லூசு பயலா? உன்னைய தாண்டா கேக்குறேன். டெய்லி பொண்டாட்டிட்டு அடி வாங்குறான்றதுக்கு அந்த லூசும்பியா நீயே? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு ஆடா தெரியும்? அவன் பொண்டாட்டிய பத்தி உனக்கு தெரியுமா? நம்மளோட கேடியா இருக்காங்களா? அவன் போயிட்டான். வா. போயிட்டானா? ஏத்துரு. பேசுறான் பேச்சு. நாங்கெல்லாம் மத்தியானத்திலே மாடு மேய்க்கிறவங்கடா. சரிங்க தலைவரே. அண்ணே மாடனே இங்க நின்னு என்னத்த பாக்குறேன்? டெல் மீ. இந்தாப்ல காலைல 8 மணிக்கு என்ன ஸ்கூலுக்கு வர சொல்லி ஏமாத்திட்டில்ல? என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? கண்ணாடியை போடு சொல்றேன். நம்ம பர்சனாலிட்டி பத்தி பேச போறாங்க, பொறாமப்படாத. சூப்பர். மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான 10 பொருத்தமும் பக்காவா இருக்கு. ஆமா, நாங்க மாடு மேய்க்க போறோம். நீ அலெக்சாண்டர் வச்சிருந்த குதிரையை மேய்க்க போற. ஓவையா? ஒய் திடீர் எமோஷனல்? என் நண்பனை யாரும் கலாச்சா நம்மளால சும்மா இருக்க முடியாது. அப்படி சொல்ற என் செயலாளரே. இத புடி, நான் எப்படி அட்டாக் பண்றேன்னு மட்டும் புடிச்சிட்டே பேசலாம். கேப்ல மாடு மேய்க்க வர்றது. என்னடா நடக்குது இங்க? ஹலோ, உங்க அக்கா என்ன எங்க அண்ணனை பார்த்து சிக்னல் கொடுக்குறா? எங்க அக்கா ஒண்ணு சிக்னல் கொடுக்கல, உங்க அண்ணன் தான் கண்ணடிக்கிறான். பாரா, உங்க அக்கா தான் எங்க அண்ணனை பார்த்து பல்ல பல்ல காட்டுறான். எங்க அக்கா ஒண்ணும் அலையற அதானே. இங்க பாருமா, எங்க அண்ணன் நைஸ் பர்சன் யூ நோ. எங்க அக்கா பத்தி தப்பா பேசாத. எங்க அண்ணன் பார்த்தாலும் ஒரு பாயிண்ட் பேசுவதான் பாப்பா. நான் சவுண்ட் கொடுக்குறேன். தேவலாம் பேசாத. ஏய் அவ்வளவுதான். ஏய் ஓடுறீ. இங்க பாரு, அவன மாப்ள காடு ஓடுதுடா. ஐயோ அட அல்ப சனியனே, உனக்காக பஞ்சு டயலாக்லாம் பேசுனேனே. கூல்மாய் மாட்ட தவனாண்டி மாடு இழுத்துட்டு ஓடிருச்சே. वेट अ सेकंड, एक ऐप है जिसका नाम है फ्रेंड. உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். இன்னொரு முட்டை. இங்க வர்றா. நமக்கே தெரியாம நம்ம கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம பேனர் வச்சிருக்காங்க. மாப்பிள, துப்பாக்கினா தோட்டா இருக்கணும், பிளக்ஸ்னா நம்ம போட்டா இருக்கணும். இடையில வேற எவ்வளவு போட்டா இருக்க கூடாது மாப்பிள. அத்தனை தூக்கி. மாப்பிள, இந்த பிள்ளைய நான் எங்கேயோ பாத்திருக்கேன்டா. ஆமாண்டா, டெய்லி பார்த்த முகர கட்டையா தான் இருக்கு. எங்க பார்த்தோம்? டேய், நம்ம சிவனாண்டி மகள் அதா பாண்டிடா. நேத்து நேரம் பள்ளிக்கூடம் போயிட்டு தெரிஞ்ச புள்ள, அது கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்களா? ரைட்டு. மாப்பிள, நம்ம சங்கம் செயல்பட ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஆமா மாப்பிள, இவன் எப்படிதான் பள்ளிக்கூடம் போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க, அப்புறம் பால்வாடி போற பிள்ளைய கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. இப்படியே விட்டா நம்ம சிலுக்குவார்பட்டி அழுக்குவார்பட்டி ஆக்கிடுவாங்க மாப்பிள. புடிச்ச மாப்பிள பாயிண்ட. மாப்பிள, எனக்கு அந்த பிள்ளையோட பிரச்சனை இல்ல மாப்பிள. இந்த 4 பேர் மூஞ்சிய பார்த்தாதான் ஒரே இரிட்டேட்டிங்கா இருக்கு. விடக்கூடாது மாப்பிள, விடக்கூடாது. போடு போன சட்ட ஆலோசகர் இருக்கு. ஹே, போன் போடுறதே சட்ட ஆலோசகர் தான்டா. சூப்பரா மாப்பிள. டேய், நீ எப்பட லாயரான? போன வாரம் தான் அப்ளிகேஷன் போட்டேன். கணம் அம்மா ஆய்வாளர் அவர்களே. சார், இது கோர்ட் இல்ல போலீஸ் ஸ்டேஷன். வந்த விஷயத்தை மட்டும் சொல்லுங்க. சாரா, இந்த வந்துட்டு மாப்பிள. கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது மேடம், கொடுமை நடந்து கொண்டிருக்கிறது. பெண்களுக்கு எதிராக குற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. புத்தகம் சுமக்க வேண்டிய வயதிலே பிள்ளையை சுமக்கலாமா? இப்படியே போனால் பெண்களின் வளர்ச்சி என்னாவது, பெண்களின் முன்னேற்றம் தான் என்னாவது? இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இந்த அம்மா மாதிரி ஃபைலும் பழசோ? ஐயோ, இதோ எங்கள் சியான் பாரதி மட்டும் இருந்திருந்தால் இவைகள் எல்லாம் நடந்திருக்குமா? பாரதி, நீ கண்ட புதுமை பெண்கள் எங்கே? நீ கண்ட புரட்சி பெண்கள் எங்கே? இங்கே. எக்ஸ்கியூஸ் மீ. மாப்பிள்ள, நம்மளும் கொஞ்சம். என்ன மேடம் இப்படி பேசிட்டு இருக்காங்க? மேடம், 18 வயது மேல் உள்ள பெண்களுக்கு தான் திருமணம் செய்ய வேண்டும் என்று சட்டம் சொல்கிறது. ஆனா எங்க ஊர்ல அப்படியா பண்றாங்க? பள்ளிக்கூடம் போற பிள்ளை எல்லாம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க மேடம். இதை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? தம்பி விடுப்பா. இதெல்லாம் அப்படிலாம் விட்டுற முடியாது மேடம், அப்படிலாம் விட்டுற முடியாது. இதே 16 வயசு பிள்ளைய நாங்க கூட்டிட்டு வந்துட்டா சும்மா விடுவீங்களா? மைனர் பிள்ளையை கெடுத்து விட்டான்னு சொல்லி முட்டி முட்டி தட்டி உள்ள வச்சு பேப்பர்ல போட்டு அசிங்கப்படுத்தி விட மாட்டீங்க? இதே தாய் தப்பு செஞ்சாலும் தப்பு தப்பு தான் மேடம். சொல்றா. இதெல்லாம் நான் சொன்ன சிரிச்சிருவாங்கப்பா. நான் சொன்னா மட்டும் இப்ப இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்துவீங்களா மாட்டீங்களா? முடியாதுன்னா சொல்லுங்க, கமிஷனர் ஆபீஸ்க்கு போறேன்.
கறிக்குழம்பு வாசம் மூக்க தொலைக்குதப்பா. எப்படி ஒரு 7-8 கடை வெட்டியிருப்பாங்களா? ஏய் இதெல்லாம் பெரிய இடம் மாப்பிள்ள. எப்படியும் 10-15 கடை வெட்டுவாங்க. 10 2 எருமை கடை மிஸ் பண்ணுவேன். சிவனாண்டி அந்த மாதிரி ஆளு. டேய் அங்கிட்டு சன்லைட் இருக்குப்பா, பிளாக் ஆயிரும். யாவப்படுத்தின இருப்பா நான் போறேன். ஓ சாப்பாட்டு கலையில மட்டும் நீ அடிச்சுக்கவே முடியல மாப்பிள்ள. கண்ணு வைக்காத மாப்பிள்ள. என்ன அங்க என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கா? சீக்கிரம் வந்து சோத்த போடனே பாசி தாங்க மாட்டோம்ல. ஏப்பா சமையல்காரர் குழம்புல மேலாக்க மதக்கிற கொழுப்பு அள்ளிட்டு வந்துடாம நல்லா கரண்டியை கீழே விட்டு கறியா அள்ளிட்டு வா. ஏப்பா ஏய் அப்ப அவன் என்ன கவலையில இருக்கியா? இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. நீங்க என்னடானா? அதான் நாங்களும் சொல்றோம், இங்க கல்யாணம் நடக்குமா நடக்காதான்னு தெரியல. சீக்கிரம் சோத்த போட்டா சட்டுப்பட்டு சாப்பிட்டு கிளம்புவோம்ல. இந்த கல்யாணம் நல்லா நடக்கணும்னு சிவனாண்டிக்கு கவலை. இந்த கறியை பூரா நல்லா சாப்பிட்டு கொடுக்கணும்னு எங்களுக்கு கவலை. போய் கறி எடுத்துட்டு வா. கோ. சரியான சோத்து சட்டியா இருப்பாங்க போல இருக்கு. கோன்றே கோச்சுக்கிட்டு சாப்பிடாம போயிருவோம். ஏன் நரம்பு தளர்ச்சியா? ஏன் இல்ல அடுத்தவன் ஒரு அள்ளி வைக்க கை இப்படி நடுங்குது. நல்லா அள்ளி விட என் டொமோட்டோ சாச்சு வர. அப்படி போ. அப்படி ஆளுகளை பாரு. ஒரு டீசென்ட் வேணா. நல்ல ஆடு குறும்பாடு நினைக்கிறேன். கோயில அப்படி கொண்டு போயிட வேண்டியது. நீ வாயா இந்த கறி குழம்ப நல்லா அந்த தொட்டியில ஊத்தணும். டேய் என்னங்கடா கறி குழம்பு சாம்பார ஊத்துறீங்க? சோத்துல சாம்பாரா? அப்ப கறி குழம்பு? கறி குழம்பா? நாங்க எப்படா கறி குழம்பு ஊத்துறோம்னு சொன்னோம்? நீங்களாம் நினைச்சுக்கிட்டா அதுக்கு நாங்க பொறுப்பாக முடியுமா? ஏன்டா இந்த சாம்பார் இளவ சாப்பிடறதுக்கு நான் ஏன்டா இங்க வரணும்? என் வீட்டுக்கே போறேன்டா. அங்க வரட்டி விட்டாங்க தானே இங்க வந்த. போற இடத்துல எல்லாம் பொரட்டா எதிர்பார்க்கறது. மாப்பிள்ள எங்க அம்மா மேல சத்தியமா கறி குழம்பு வாசம் வந்துச்சு மாப்பிள்ள. விடுறா, கடவுள் நீங்க நமக்குன்னு ஒதுக்குன உணவு இந்த சாம்பார். சிவனாணி வீட்டு கல்யாணம் நின்னு போச்சு. இவன் ரொம்ப லேட்ரா. இலையில நல்லா வெள்ளாட்டங்கரியா அள்ளி வச்சாங்க பாரு. வாய வலிக்குதுடா. முதல்ல வீட்டுக்கு போய் ஊர் வச்சு சோப்பை வாங்கி கைய சுத்தமா கழுவணும்டா. ஒரு கோடி செலவழிச்சு கல்யாணம் நின்று வச்சப்ப. ஒரு கோடி நீ பார்த்த? ஆமாப்ப ஒரு கோடி. இந்த இத்து போன 4 வாழைத்தாருக்கு 1 கோடி ரூபா வகுத்தரிச்சப்ப. ஒரு கோடி போய் சாம்பார் சோறு தின்னு போ. சாம்பார் சோறு சிவனாண்டி கிளப்பி விட்டதா இருக்கும்டா. என்ன போகும்போது வரும்போது பார்த்து பார்த்து சிரிச்சிட்டு போற? சைட் அடிக்கிறியா? என் கல்யாணத்தை நிறுத்தினது நீதானே தெரிஞ்சிச்சு. அதான் தேங்க்ஸ் சொல்லாம்னு தான் பாத்துக்கிட்டே. ஹலோ, இந்த ஊருக்குள்ள நான் தான் உன் கல்யாணத்தை நிறுத்தினேன்னு சொல்லி தெரியாத. ஏன்னா நமக்கு விளம்பரம் பிடிக்காது. என்னங்க ஃப்ரெண்டு, 1 நிமிட்டியா? கல்யாணத்தை நிறுத்தினதே உன்னை கொரியர் வேலை பார்க்க வைக்கத்தானே. இப்படி எல்லாம் கீழே கிடந்த பேப்பர்ல லவ் லெட்டர் கொடுத்தா எனக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காது. டீச்சருக்கு பிடிக்காதுல்ல? then how to do the chemistry, the Pythagoras theorem. greeting card வாங்கி சாக்லேட் வச்சு கொடுக்குறேன். greeting card சாக்லேட்டா? காஸ்ட்லியா இருக்கும் போலயே. ஏய் இந்த டீச்சர்ட்ட கொடுத்துரு. என்ன இருக்கு? உள்ள ஊதா கலர் ரிப்பன் இருக்கு. இந்த டீச்சர் எப்போ பார்த்தாலும் தலைமுடியை விரிச்சு போட்டுக்கிட்டு வருது. அதெல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது. நல்லா ஜடை பின்னி பூ வச்சு இந்த ரிப்பனை கட்டிட்டு வர சொல்லு. முக்கியமா இந்த டிசைன்ல. சரிதான். ஏய் கரெக்டா கொடுத்துரு. காஸ்ட்லியான gift. நீ ஒருத்தர் தானே டீ வாங்கி கொடுத்தா பேசாம நிக்கிற. ஐ லைக் திஸ் அப்ரோச். அதுக்காக தானே மாப்பிள்ள வந்தது. கூப்பிடாமலே வந்து நிக்கிற. எப்படியும் நீ கூப்பிட தான் போற, அதான் நானே வந்துட்டேன். சரி டீச்சர்ட்ட கொடுத்தியா? கொடுத்துட்டேன். அவங்களும் பதில் கொண்டு கொடுத்தாங்க. சரி மறுபடியும் உனக்கு கல்யாணம் பண்றாங்களா என்ன? கல்யாணம் எனக்கு இல்ல, கல்யாணி டீச்சர். ஓகே கல்யாணி டீச்சர்க்கா? ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன், உலகம் புரிஞ்சுக்கிட்டேன் கண்மணி. ஏன் கண்மணி ஞானம் பிறந்திருச்சு, நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி. ஏன் கண்மணி பச்சை குழந்தை இன்னும் பாலூத்தி வளர்த்தேன், பாலை குடிச்சுக்கிட்டு பாம்பாக கொத்துதடி. என்ன தலைவரே, டீச்சர் நட்டை கலட்டி விட்டு போயிட்டாளா? டேய் விடிய காலையில் எழுந்திரிச்சு வேலைக்கு போறவனோ
பொண்ணு கலட்டி விட்டோன்னு ஃபீல் பண்றவன நம்ம சங்கத்திலே இருக்கக்கூடாதுன்னு சட்டம் சொல்லுதுடா. நாங்கெல்லாம் 10 வயசா இருக்கும்போதே பத்மினியை பிக்கப் பண்ணவங்க. அப்புறம் ஏன்டா கண்ணு கலங்குது? சரி சரி, ஊர்ல திருவிழாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க, வா போய் சங்க வேலையை கவனிப்போம். சங்க வேலைக்கு எஸ், நமக்கு அதுதான்ப்பா முக்கியம். டேய் இந்த புள்ளைய வளர்த்தி ஒரு பேனர் அடிச்சு விட்டுறா. நம்ம போட்டா கொஞ்சம் பெருசா போறோம். இங்கிலீஷ் டீச்சருங்கிறதுனால நமக்கு ஷேக்ஸ்பியர் கேட்ட போட்டு விட்டுறா.